Hi students, I'm Maithili. This is 11th standard maths, exercise 3.4 தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதில் ஆல்ரெடி நம்ம 8th sum வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. Now we'll see the 9th sum. So இப்போ 9th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Prove that first subdivision sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta equal to root 2 sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் sin of 30 plus theta plus cos of 60 plus theta equal to cos theta ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஓகே, பாருங்கள் இப்போ எப்படி பண்ணலான்றது ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அதாவது sin of a plus b sin of a minus bக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலான்னா first one sin 45 degree plus theta. ஸோ அப்போ இது sin a plus b அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் sin a plus bனா sin a cos b plus cos a sin b அந்த ஃபார்மில் போட்டுக்கலாம். ஸோ sin 45 degree into cos theta plus cos 45 degree into sin theta இதை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ sin 45 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 இன்டூ காஸ் theta அப்படி வச்சுக்கோங்க. காஸ் theta மைனஸ் காஸ் 45க்கு 1 டிவைடட் பை ரூட் 2 இன்டூ sin theta அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு என்ன இருக்குது, இல்லைன்னா இதோட இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துடலாம் இதையே. அப்போ 1 பை ரூட் 2 காஸ் theta plus 1 by root 2 sin theta. அப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துடலாம். இது எதுக்கு sin 45 டிகிரி ப்ளஸ் theta இதோட வேல்யூ. ஓகே, அதே மாதிரி செகண்ட் என்ன இருக்குது, sin 45 மைனஸ் theta இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ sin 45 டிகிரி மைனஸ் theta, அப்போ இதுக்கு sin a மைனஸ் b ஃபார்முலா. ஸோ sin a cos b மைனஸ் cos a sin b, இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துடும், அவ்வளோதான். ஓகே, so sin 45 degree cos theta minus cos 45 degree அப்புறம் ஒரு sin theta இப்படி இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி வேல்யூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா sin 45 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியும் 1 டிவைடட் பை ரூட் 2 இன்டூ cos theta அப்புறம் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 இன்டூ sin theta. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இது எதோட வேல்யூ sin 45 டிகிரி மைனஸ் theta இதோட வேல்யூவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இது கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ண பாருங்கள் என்ன கிடைக்கும், sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta. இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, அதாவது இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இதையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது அப்போ என்ன இருக்குது, நமக்கு 1 டிவைடட் பை ரூட் 2 காஸ் theta ப்ளஸ் 1 divided by root 2 sin theta இதில் இருந்து இந்த வேல்யூ அப்புறம் மைனஸ் இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகே, டேரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ மைனஸ் போடுறப்போ 1 divided by root 2 cos theta. அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 divided by root 2 sin theta இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், 1 by root 2 cos theta ப்ளஸ் 1 by root 2 cos theta மைனஸ் 1 by root 2 cos theta. அப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம் இல்லையா, அப்போ இது என்ன வரும் 1 by root 2 sin theta 1 by root 2 sin theta. அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுக்கிறப்போ 1 by root 2 இப்படி எடுத்துக்கோங்க, 1 divided by root 2 sin theta ப்ளஸ் 1 by root 2 sin theta எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும், ரூட் 2 வந்து நம்ம காமனாக இருக்குது. அப்போது 1 by root 2 1 by root 2. ஓகே, அப்போ ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா 2 divided by
root 2 sin theta. Okay, sin theta add பண்ணப்போ நமக்கு 2 times வரும் இல்லையா, அப்போ 2 divided by root 2 sin theta இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே இப்போ எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். இந்த 2 அப்படின்றத நம்ம root 2 into root 2 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. root 2 into root 2 தான் நமக்கு 2. அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன இருக்குது, root 2 வந்து நம்ம காமனாக எல்சிஎம் எடுத்திருந்தோம். ஸோ கீழே வந்து root 2 கிடச்சிரும். அப்போ தான் மேலே 1 + 1 வந்து 2 வந்திருக்கும். அப்போ தான் 2 sin thetaன்னு எடுக்க முடியும். ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு sin theta. இப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு root 2வும் ஒரு root 2வும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும், root 2 sin theta. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்குது. ஓகே, கொஷனில் பாருங்கள் என்ன நமக்கு கிடைச்சிருக்கணும், வேல்யூ root 2 sin theta. அதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் இல்லையா. ஸோ நமக்கு இப்போது root 2 sin thetaன்றது நமக்கு கிடச்சிருச்சு. இது எதோட வேல்யூ அப்படின்றது எழுதிக்கோங்க. sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta இதோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போடலாம்ன்றதை பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sin 30 degree plus theta plus cos 60 degree plus theta equal to cot theta. இது கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் sin a plus b ஃபார்முலா போடுங்க, cos a plus b ஃபார்முலா போட்டுக்கோங்க, போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ sin 30 degree plus theta இது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி வரும், sin 30 degree cos theta plus cos 30 degree sin theta எப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு sin 30 டிகிரியோட வேல்யூ தெரியும். அது 1 divided by root 2 cos theta plus cos 30 degree வேல்யூ 1 divided by root 3 cos 30 டிகிரியோட வேல்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா that is root 3 divided by 2 root 3 divided by 2 அதுதான் நம்ம வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ root 3 divided by 2 sin theta இப்படி வரும். ஓகே, அதே மாதிரி இதை வந்து நமக்கு என்ன தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், cos 60 plus theta அதோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ cos 60 degree plus theta. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகிடும், cos a plus b ஓட ஃபார்முலா. அப்போ cos a plus bனா cos a cos b minus sin a sin b அந்த ஃபார்முலா இல்லையா. ஸோ cos aக்கு பதிலாக 60, cos a cos b minus sin a, aக்கு பதிலாக 60 இருக்குது. ஸோ sin a sin b இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ cos 60 degree அப்படின்னு எடுத்துட்டாக்க வேல்யூ என்ன நமக்கு 1 by root 2. ஸோ 1 by root 2 cos theta minus sin 60க்கு root 3 by 2 sin theta. அப்போ இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, ரெண்டையுமே ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணும்போது cot theta கிடைக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோம், sin 30 degree plus theta plus cos 60 degree plus theta ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வந்துடுங்க, இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம். ஓகே, நம்ம டைரெக்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1 by 2 cos theta 1 by 2 cos theta. அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து 2 வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 plus 1 வந்து 2 ஆகிடும். ஸோ அப்போ 2 cos theta. அப்போது 2 by 2 cos theta அப்படின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் இந்த 2 டேர்ம்ஸ்க்கு எடுத்துட்டாக்கா இது என்ன, root 3 by 2 இங்கேயும் root 3 by 2 sin theta. அப்போ என்ன ஆகிடும், இந்த வேல்யூஸு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் ரெண்டு, ஒன்று பாசிட்டிவில் இருக்குது ஒன்று நெகட்டிவில் இருக்குது இல்லையா. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ இந்த 2 டேர்ம்ஸுமே நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ கேன்சல் ஆகி கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குது, 2 by 2 இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, சாரி, திஸ் இஸ் நாட் அ cot theta, cos இது cos thetaன்னு கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் ரெண்டே ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, 1 plus 1 வந்து 2 வரும் இல்லையா. ஸோ அப்போ 2 divided by 2 cos theta இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதில் கூட என்ன பண்ணிடலாம், இந்த 2வையும் 2வையும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் நமக்கு என்ன இருக்குது, cos theta மட்டும்தான் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos theta. அப்போ இதுதான் நமக்கு வந்து கிடைக்கணும். ஓகே, sin 30 degree plus theta
ப்ளஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் டீட்டா. அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ கடைசி நமக்கு கிடைக்க வேண்டியது காஸ் டீட்டா. ஓகே, அந்த வேல்யூ தான் நமக்கு இப்போ காஸ் டீட்டான்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு RHS. ஓகே, இப்போ ரெண்டு சப்டிவிஷன்ஸ்லேயும் பாருங்கள், நம்ம LHS எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு என்ன கிடச்சது, 2 sin θ அப்படின்ற வேல்யூ கிடச்சது. அதே மாதிரி செகண்ட் வந்து இது ரெண்டு ஆட் பண்ணுறப்போ நமக்கு காஸ் டீட்டா கிடச்சிருக்கணும். ஸோ காஸ் டீட்டா வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.